Leadership is not about being in charge, it's about taking care of those in your charge. Ladies and gentlemen, it's now time to light up the room with an enthusiastic round of applause for a true hero of the sea, a man of honor and courage. Let me introduce and welcome Retired Lieutenant Commander P.U. Prabhu, sir. Sir, no one embodies a sentiment in my court better than you, sir. Your career in Indian Navy is a masterclass in leadership, integrity, and selfless service. From the deck of a ship to command of men, Sir has shown us what it truly means to lead. His remarkable journey from an eager young aspirant to a highly decorated officer is more than just a story, it's a legacy, which is built on perseverance, grit, and on unwavering dedication to our nation. Through every mission and every challenge, he has not only stood tall, but has lifted others, shaping futures of countless young officers just like us. With great honor, I welcome our esteemed chief guest on stage. Please, sir. Now, I also take the privilege in welcoming Dr. Manimaran, HOD of the MBA department, on stage to honor our esteemed chief guest with a bouquet and memento as a token of our gratitude. Freshers, brace yourself to be inspired by the tales of resilience, courage, and leadership of our esteemed chief guest. Sir, our students are ready to be inspired, and the stage is yours, sir. Okay. Are you able to hear me at the back? Okay. So first of all, I'll like to thank the management of the college and my one of the favorite place and professors for giving me the opportunity to address the first year students. With that, na Tamil pesila nenikiren so that ellarku puriyum. So I passed out from this college in 2006. Okay. So இன்னொரு சொல்லிடுறேன், ஏன் கையில் கட்டு போட்டிருக்கீங்கன்னு பேர் நினைக்கலாம். ரீசெண்டாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் போயிருந்தேன், அதில் அடிபட்டுருச்சு. ஸோ ஐ ஹேட் அ ஃப்ராக்சர். ஓகே, ஸோ தேட் அவுட் ஆஃப் த வே. இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காலேஜில் வந்து ஹவ் ஐ ஸ்டடிட், ஹவ் ஐ காட் இன் டு நேவி. ஓகே, நீங்களும் எப்படி நேவியில் போகலாம், அதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ஊர் பசங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய அவேர்னஸ் கிடையாது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னால் என்ன, நிறைய தப்பான சில மித்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அந்த என்னென்ன கேள்விகள்னு சொல்கிறேன். சேஞ்ச். ஸோ இதான் அந்த கேள்விகள். நான் எங்கே போனாலும் கேட்குறது, சார் நீங்கள் நேவியில் இருந்தீங்க, 6 மாதம் கடலில் 6 மாதம் கரையில் இருப்பீங்களா, டெரரிஸ்ட்லாம் ஃபைட் பண்ணியிருக்கீங்களா, ஓகே நம்ம வந்து பயங்கரமாக ஜிம்பாடி வச்சு 6 பேக்ஸ் வச்சு 5 கிலோமீட்டர் ஓடணுமா, ஓகே ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை கண்ணாடி போட்டால் அலோவ் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, சேஞ்ச். ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ த ஐடியா, நான் நீங்கள் நிறைய நேவி பேஸ் அண்ட் ஆர்மி பேஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ உங்களுக்காக அதுக்காக சில ஃபோட்டோஸ். இதுதான் நேவல் அகாடமி. நான் ட்ரைனிங் எடுத்த இடம், இனிஷியல் ட்ரைனிங் இங்கே தான் நடந்தது, கேரளாவில் இருக்குது. இட் இஸ் அ 7000 ஏக்கர் ஏரியா. ஸோ நிறையா ட்ரைனிங்லாம் இருக்கும், உள்ளே தங்கி ட்ரைனிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்,
This is the IMA, Indian Military Academy. Army officers எல்லாம் இங்கே தான் வந்து ட்ரைனிங்க்கு போவாங்க. Just to give you ஒரு மோட்டிவேஷனுக்காக ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட், this is the Air Force Academy. இந்த யூனிஃபார்ம்லாம் இப்படி தான் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே. ஸோ டிஃபென்ஸ் ஆஃபீஸர்னால் யார்? எல்லோரும் துப்பாக்கி தூக்கிட்டு சண்டை போடுவாங்களா? இல்லை. ஸோ இட் இஸ் அ குரூப் ஒன் கெஜெட்டட் ரேங்க். மெயினான வேலை அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள வழி நடத்தணும். போராக இருக்கட்டும், இல்லை தினசரி வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். அண்ட் தே ஷுட் ஹாவ் அ வெரி குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். நிறைய மென் அண்ட் மெட்டீரியல் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ இட்ஸ் அ குரூப் ஒன் லெவல் ரேங்க். ஸோ ஸ்டார்டிங் பே பார்த்தீங்கன்னா 85,000 கிட்ட உங்களுக்கு வரும். அண்ட் எல்லாமே வந்து சண்டை போடுறவங்க கிடையாது. தெர் ஆர் 2 types ஆஃப் பிரான்ச்சஸ். ஒன் இஸ் காம்பேட்னா ஆக்சுவலாக போய் சண்டை போடுறவங்க. இன்னொன்று வந்து சப்போர்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ நான் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இருந்தேன். ஸோ ஐ மீன் சப்போர்ட் ரோல், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஆர்மியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் சண்டைக்கு போகிறாருன்னா 1.15 people வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நேவியில் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு கடலில் இருக்காங்கன்னா 8 பேர் அவங்க கரையில் இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக தவிர மிச்சம் எல்லாருமே வந்து என்னது சப்போர்ட்டிங் பிரான்ச்சஸ் தான். ஸோ ஆர்மியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் துப்பாக்கி வச்சுட்டுலாம் சண்டை போட மாட்டாங்க. ஸோ காம்பேட் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சஸ் இருக்கும். அது போக யூ ஹேவ் அ லாட் ஆஃப் அதர் பிரான்ச்சஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அங்கே ஜென்ரல் பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ், நிறையா பொருட்களை வாங்குறது, அதை ஸ்டோர் பண்ணுறது, கொடுக்கறது, கான்ட்ராக்ட் பண்ணுறது. அப்புறம் வி ஹேவ் எஜுகேஷன். ஸோ ஆர்மியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் ஒரு 1 lakh இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் ரேங்க்கில் ஒரு 19 lakhs, போத் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. வி ஹேவ் லாட் ஆஃப் அகாடமிஸ். நேவல் அகாடமி இருக்கும், ஐஎம்ஏ இருக்கும், ஓடிஏ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ப்ளஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். ஆர்மி ஹாஸ் இட்ஸ் ஓன் இன்ஜினியரிங் காலேஜ், நேவி ஹாஸ் இட்ஸ் ஓன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ எல்லாத்துக்கும் ட்ரைனிங்க்கும் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. மீட்டியராலஜி, வானிலை அறிக்கை தயாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கடலில் மேப்பு தயாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3லேயுமே ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும். ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் போயிங், சர்விலன்ஸ் ஏர்க்ராஃப்ட் நிறையா இருக்கும். அதில் நிறைய ஏர்போர்ட்ஸும் இருக்கும். நானும் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு 3 years இருந்தேன், நேவி ஏர்போர்ட்டில். ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இருப்பாங்க அண்ட் பைலட்ஸ். ஆப்வியஸ்லி யூ கேன் கோ இன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், 3லேயுமே பைலட்ஸ். அண்ட் அந்த ஏர்க்ராஃப்டில் வேலை பார்க்குறதுக்கு சில ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த ரேடார் ஆப்ரேஷன் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, எல்லாத்துக்கும் அவங்கள அப்சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் யூ ஹேவ் போலீஸ் இருக்கும், மெடிக்கல் இருக்கும், நர்சிங் இருக்கும். ஸோ நம்ம சாதாரண ஒரு பொது ஜனத்தில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குமோ எல்லாமே எங்கே இருக்கும்? ஆர்மிலையும் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் எனி ஆஃப் த பிரான்ச்சஸ், ஸோ ஐ எம் a little risk taking means you can join any of these branches. Next. ஓகே, ஸோ பே அண்ட் அலவன்சஸ். ஆப்வியஸ்லி இங்கே எல்லோரும் மெயினாக வந்து நம்ம நிறைய பேர் படிக்கணும்னு வந்தது வந்து ஜாபுக்காக தான் இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேறு எந்த ஒரு இதுலேயும் கிடைக்காது. ஈவன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட கிடைக்காது. ஸோ போஸ்ட் ட்ரைனிங் வில் கேட்டால் பேசிக் பேன்னு இருக்கும். தென் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் பே. அப்புறம் நிறைய அலவன்சஸ் இருக்கும். இப்போ நான் அந்தமானில் இருந்தேன் 3 years. ஸோ அங்கே தனியாக ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. காஷ்மீர் போனால் தனியாக அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஷிப்பில் போனால் அலவன்ஸ் இருக்கும். பைலட்டுக்கு தனி இருக்கும். இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர், டாக்டர்னால் அவங்களுக்கு தனியாக ஒரு அலவன்சஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் போனீங்கன்னா எம்டெக்லாம் பண்ணிக்கலாம். அவங்களே படிக்க வச்சுருவாங்க. எல்லா ஐஐடிஸ்லேயும் கோட்டா இருக்கும் நம்ம டிஃபென்ஸுக்குன்னு. ஸோ யூ கேன் டேக் அ லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் இன்ஜினியரிங், எனி டைப் ஆஃப் இன்ஜினியரிங். யூ கேன் டூ பிஹெச்டிஸ். சேலரியோடு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐஏஎம்ஸ், நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, இப்போ ஐஏஎம்ஸில் படிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் 12 years சர்வீஸ் பண்ணேன். ஃபைனல் இயர் ஆஃப் மை சர்வீஸ் ஐ வெண்ட் அண்ட் ஸ்டடிட் இன் ஐஎம் அகமதாபாத். இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ட்ரான்சிஷன் டு எனி ஆஃப் த கார்பரேட் ஜாப்ஸ். ஓகே, யூ வில் கெட் ஹவுசிங்கும் இருக்கும். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் மாதிரி இடத்துல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸே வந்து வீடு கட்டுவாங்க. வீடு கட்டிட்டு லாபம் இல்லாமல் வித்தின் கம்மியான பணத்தில் வந்து உங்களுக்கு வீடு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு, தங்குறது எல்லாமே ஃப்ரீ தான். பசங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கும் ஸ்கூலும் ஃப்ரீ தான் அண்ட் மெடிக்கலும் ஃப்ரீ தான். ஸோ pretty much உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது. அண்ட் ஈவன் ஃபார் விமன் ஆல்சோ தே கெட் 2 years ஆஃப் மேட்டர்னிட்டி லீவ். வேறு எங்கேயும் வெளியில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு 60 நாள் லீவ் இருக்கும். 60 நாள் ஆனுவல் லீவ், 20 days கேஷுவல் லீவ். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு வருஷத்துக்கு 70 நாள் லீவ் எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது போகணும், ஊர் சுற்றணும், இல்லை ஃபேமிலியை பார்க்கணுன்னாலும்
பார்த்துக்கலாம். அண்ட் ஏர் ட்ராவல் யூ வில் பி ஆல்வேஸ் கோயிங், எங்கே போனாலும் ஏர்லேயே போயிட்டு வந்துக்கலாம். ஸோ கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ வில் கெட் சீப் லிக்கர் அண்ட் வெரி குட் அமௌண்ட் ஆஃப் லிக்கரும் கிடைக்கும். ஸோ யூ கேன் டூ அ லாட் ஆஃப் அதர், இது லைஃப் ஸ்டைலை கொடுக்கும். ஸோ இப்போ சென்னையில் ஜிம்கானா கிளப்னு இருக்கும், அதில் எல்லாம் நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தால் தான் போக முடியும். பட் டிஃபென்ஸ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ மெம்பர்ஷிப், இமீடியட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். யூ கேன் ப்ளே கால்ஃப், யூ கேன் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் விளையாடலாம். ஸோ நான் நேவியில் இருந்தப்போ ஃபுட்பால் பிளேயர். ஸோ காலேஜ்லேயும் ஐ வாஸ் த கேப்டன் ஆஃப் த ஃபுட்பால் டீம் நம்ம காலேஜில். ஸோ அங்கேயும் போய் நிறையா விளாண்டுருக்கோம். ஸோ அதை கண்டினியூ ஆகி தான் இன்னைக்கு கையோட உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ அகெயின் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு செயிலிங் போகணும், இல்லை கேமல் ரைடிங் போகணும், இல்லை பைக்கில் போகணும், ஏரோப்ளேன்லேருந்து குதிக்கணும், இல்லை ரிவர் ராஃப்டிங் பண்ணணுன்னாலும் நிறையா பண்ணலாம். எல்லா ஸ்போர்ட்ஸுமே நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னா பையனுக்கெலாம் ஃபுட்பால் ஆடுறதுக்கே நான் வந்து ஐ ஹவ் டு பே அ லாட் ஆஃப் மணி. இப்போ நான் ஸ்விம்மிங் போனாலும் ஐ ஹவ் டு பே அ லாட் ஆஃப் மெம்பர்ஷிப். டிஃபென்ஸில் இது எல்லாருமே என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஸோ கம்மிங் டு இன்ஜினியரிங். ஸோ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் இன்ஜினியர். ஸோ இன்ஜினியராக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அங்கே ஒரு வேலை இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ மெயினாக அங்கே என்ன ஆக்சுவலாக என்ன வேலை பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்துருப்பீங்க, நம்ம ஆக்சுவலாக என்ன வேலை பார்ப்போம் இது படித்தா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் டுடே எலக்ட்ரானிக்ஸ் தான். நீங்கள் கன்னாக இருந்தாலும் சரி, ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் சரி, ஷிப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொபல்ஷனாக இருந்தாலும் சரி, ஓகே, இஃப் யூ டூ அ பில்டிங், நெட்வொர்க்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு மெயின்டைன்ஸ் பண்ணுவோம். வெப்பன் சிஸ்டம், பவர் ஜென்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரடார் சென்சர்ஸ். மெக்கானிக்கல்னால் இப்போ ஷிப்புனா அங்கே வந்து ஷிப்பு இன்ஜின்ஸ் இருக்கும், ஏசி இருக்கும், அண்ட் யுவர் கம்ப்ரஸர்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ ஆர்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்க்ராஃப்டில் இருக்க இன்ஜின்ஸ், ஏவியானிக்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் யூ ஹவ் டு பிளான், புதுசாக என்ன வாங்கலாம், அதுக்கான பாலிசி என்ன, மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணலாம். நிறைய கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. ஸோ வேர்ல்டு ஓவர்லாம் போயிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ப்ளஸ் யூ ஹவ் டு கிவ் அ லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. இன்கேஸ் நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணுன்னாலும் அதுவும் நீங்கள் பண்ண முடியும். டிஆர்டிஓன்னு ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே தான் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும், நிறையா வாங்குறது. ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாகவும் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இன்ஜினியராக. ஸோ இந்த எல்லா வேலைக்குமே நீங்கள் வந்து போகலாம். நெக்ஸ்ட், ஸோ ரிகார்டிங் விமன், ஐ கேன் சி அ லாட் ஆஃப் விமன், பாதிக்கு பாதி விமன் இருக்கீங்க. ஸோ விமனும் பார்த்தீங்கன்னாலும் இப்போ நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆர்மியில் 3.8% ஆஃபீஸர்ஸ் ஆர் விமன். ஏர்ஃபோர்ஸ் ஹஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் ஆஃபீஸர்ஸ் அட் 13 அண்ட் நேவி 6% இருக்காங்க. காம்பேட் ரோல்ஸ், சண்டை போடுறதுல வந்து பிரான்ச்சஸில் இன்னமும் விமன் எடுக்கல ஆரம்பிக்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ஆல் த சப்போர்ட் பிரான்ச்சஸ் விமன் ஆர் அலோ. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து சம் ஃபோட்டோஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இஃப் யூ ஜாயின் யூ வில் பி வியரிங் த சேம் யூனிஃபார்ம்ஸ். திஸ் இஸ் த ஆர்மி யூனிஃபார்ம். நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி மவுண்டனியரிங், செயிலிங். ஸோ நேவியில் ஒரு விமன் டீமே இருக்குது. அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே கப்பலில், இந்த பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக அதையே ஓட்டிகிட்டு போய் உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தாங்க. நெக்ஸ்ட், ஓகே, யூ கேன் சி சாகர் பரிக்ரமான்ட்டு ஐஎன்எஸ் தார்னி. ஸோ இந்த விமன் தான் வந்து டீமில் போனாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கவங்க என்னோடய கோர்ஸ்மேட்ஸ். இந்த பொண்ணு ஏர்க்ராஃப்டில் இருக்க அப்சர்வர்னு சொல்லுவோம், இவங்களும் என்னோட தான் வேலை பார்த்தாங்க. வி கேன் சி இந்த திங். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த பைலட்ஸ். ஸோ இப்போ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸும் விமனுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் பிகம் அ பைலட் ஃபார் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ். நார்மல் நம்ம போயிங் பார்ப்பீங்கல்ல, போயிங் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் சர்விலன்ஸ் கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓட்டலாம். இப்போ வந்து இந்த அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ்க்கும் தனியாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4000 வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ வென் ஐ ஃபினிஷ் மை காலேஜ் ஐ காட் செலக்டட் ஃபார் நேவி ஆல்சோ, ஆர்மி ஆல்சோ, அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி செலக்ட் ஆகிருந்தேன் போல். நெக்ஸ்ட், ஸோ எந்தெந்த எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெக்னிக்கலுக்கு வந்து டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் ஆர்மி, இது வந்து பெர்மனன்ட் கமிஷன். இது அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக், இதில் எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் நேவி டைரக்ட் என்ட்ரி. இதில் எல்லா பிரான்ச்சும் இருக்கும், இன்க்ளூடிங் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சஸ். இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல், சிவில், அலைடு பிரான்ச்சஸ். எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு பிரான்ச்சஸ். ப்ளஸ் நேவிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மட்டுமே தனியாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் விடுவாங்க. அதில் வந்து ஐடி அண்ட் சிஎஸ் பசங்க போய்க்கலாம். அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து 2 ப்ரொசீஜராக இருக்கும். இப்போ சில இதுக்கு வந்து டேரெக்டாக உங்கள் காலேஜ் மார்க்ஸை வச்சு நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 80% மெயின்டைன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கால் வந்துடும். 70க்கு மேலே இருந்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக் நேவிக்கு இன்டர்வியூ கால் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தேர் வில் பி அ எஸ்எஸ்பின்னு ஒரு இன்டர்வியூ இருக்கும். 5 நாள் நடக்கும். இட்ஸ் அ வெரி யூனிக். வேறு எந்த கம்பெனிலையுமே நீங்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸை பார்க்க முடியாது. என்ன நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் ஹவ் என்சிசியில் சேர்ந்துருந்தீங்கனாலும் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட், ஸோ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு தான் இருக்கிறதுல ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர். நிறைய பேத்துக்கு ஐடியா இருக்காது. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ஒரு 2 இயர்ஸாவது ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ இதில் வந்து 3 வகையான டெஸ்ட் இருக்கும். சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டில் என்ன இருக்கும், இன்டர்வியூ வந்து 2-3 days இருக்கும். நெக்ஸ்ட், இதுதான் குரூப் டாஸ்க். ஒரு 10 பேரை சேர்ந்து வச்சு நிறைய வேலைகள்லாம் கொடுப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ எஸ்எஸ்பியில் என்ன தான் செக் பண்ணுவாங்க. இப்போ சிடிஎஸ்னால் உங்களோட இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும், மேக்ஸ் பேப்பர் இருக்கும், ஜிகே பேப்பர் இருக்கும். ஆஃப்கேட்னா இங்கிலீஷ் 25 மார்க் இருக்கும், மேக்ஸ் 25 மார்க் இருக்கும், ரீசனிங் 25 மார்க் இருக்கும், ஜிகே 25 மார்க் இருக்கும். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய செஷனில் வந்து உங்களுக்கு எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எஸ்எஸ்பியை தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் டிஃபென்ஸ் போகணும், ஓகே, டிஃபென்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்பி கிளியர் பண்ணால் தான் ஆஃபீஸராக ஆக முடியும். ஸோ எஸ்எஸ்பி எது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸர் ஆகணும்னா சில குவாலிட்டிஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் ஆஃபீஸருக்கான கடமையை, வேலையை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியும். ஸோ நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிறப்போ இந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, அது எப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ்னு நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. வி ஹவ் எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் எபிலிட்டி, பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டிட்டர்மினேஷன், ஆர்கனைசிங் எபிலிட்டி, ஸ்பீட் ஆஃப். ஸோ இதெல்லாம் என்னது, இது இருந்தால் தான் நீங்கள் வந்து எஸ்எஸ்பியில் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்பி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். இது இருந்தால் தான் அவங்க செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வெளியில் வரும், யூ வில் கெட் செலக்டட். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ எஸ்எஸ்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஹவு டிட் ஐ ப்ரிப்பேர். நான் காலேஜில் என்ன விஷயம் செஞ்சேன், அதனால் எனக்கு செலெக்ஷன் ஈஸியாக ஆச்சு. ஸோ எங்கள் பேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் செலக்ட் ஆனோம். நான், என்னோடய பெஞ்ச்மேட், என்னோடய ரூம்மேட் பார்த்திபன்னு சொல்லிட்டு இஸ் அ கர்னல் இன் ஆர்மி. அவனும் ஃபைனல் இயரில் செலக்ட் ஆகிட்டான். அண்ட் ஈசியில் இருந்த ஒரு பையன் அருண்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து ஆஃபீஸராக செலக்ட் ஆனோம். ஓகே, ஸோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் காமன். ஒன் இஸ் ரீடிங். ஸோ ரீடிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் யூ ஹவ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ், இதுவும் சொல்கிறேன். யூ ஹவ் டு டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னது, இங்கிலீஷில் பேசுகிறது. இப்போ எத்தனை பேர் இங்கே நான் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுங்கன்னா பேச முடியும் அப்படின்னு இருக்கவங்க எஸ்எஸ்பி கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அப்படி பேச முடியாத அப்படின்றவங்க யூ ஹவ் டு டெவலப் இன் திஸ் 4 years, 3 years டைம் இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, யூ ஹவ் டு டெவலப் அ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க, இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், கோ கரிக்குலர்ஸ். இப்போ நான் காலேஜ் குவிஸ் டீமில் இருந்தேன். குவிஸ் டீமில் இருந்துட்டு என்னது, நிறைய காலேஜஸ்க்கு போயிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் போகாத முக்கியமான காலேஜு கிடையாது. ஐஐடி, விஐடி, சிஐடி, பிஎஸ்ஜி, என்ஐடி, எல்லா காலேஜிலும் போய் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறப்ப தான் உங்களோட லீடர் ஸ்கில்ஸில் டெவலப் ஆகும். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்கும். கிளப்ஸில் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், பொறுப்பை எடுத்துக்கோங்க. இப்போ கிளாஸ் லீடர் ஆகிறது, கிளப்பில் வந்து ஒரு மெம்பர் ஆகிறது, இல்லை சும்மா போயிட்டு சிம்போசியத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் என்ன ஆகும், உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஒரு வேலை செய்கிறப்ப தான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. வேலை எப்படி செய்யணும், பக்கத்தில் இருக்க பிரச்சனை பண்ணுவான், அதை எப்படி சால்வ் பண்ணணும், நிறைய தடங்கள் வரும்.
அந்த தடங்களை வந்து நம்ம எப்படி சரி செய்யணும், இதெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது நமக்கு வந்து வெட்டி வேலை வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்களாக வாலண்டியராக போய் செய்யுங்க. இப்போ நான் காலேஜில் படித்தா சிம்போசியம்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் ஆடிட்டோரியம். ஸோ ப்ரெடி மச் 3 இயர்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா வாஸ் த ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ என்கிட்ட நிறைய பொறுப்பு வந்திருக்கும், நிறைய வேலைகள் செஞ்சுருப்பேன். ஸோ பொறுப்பை அக்செப்ட் பண்ண தான் என்ன வரும், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருவாங்க. யூஆர் இன் அ வெரி குட் காலேஜ், கிளாஸ் நடத்துகிறத நீங்கள் வீட்டில் போய்ட்டு 1 மணி நேரம் படிச்சிங்கனாலே போதும், எக்ஸாமில் வந்து 80% வாங்கிடலாம். ஆனால் இந்த அடிஷ்னல் வேலையும் நீங்கள் செய்யணும். ஓகே, இஃப் யூ ஆர் இன் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், எஸ்பெஷலி குரூப் கேம்ஸ். சேர்ந்து விளாடுவீங்கல்ல, ஹாக்கி, வாலிபால், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், ஃபுட்பால். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபுட்பால் டீம் கேப்டன். பார்த்திபன் என்னோட ஃப்ரெண்டு, ஹீ இஸ் த ஹாக்கி டீம் கேப்டன். ஸோ அப்போ டீமே நடத்தணும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க, நிறைய ஊருக்கு போவீங்க, விளாடுவீங்க, நிறைய மனிதர்களை வந்து சந்திப்பீங்க. அங்கே கோச் பிரச்சனை பண்ணுவான், ரெஃபரி பிரச்சனை பண்ணுவான், இன்னொரு டீம் வந்து ஏதோ அட்வான்டேஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ பேசி நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க. இதனால் உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். எனி குரூப் கேம்ஸ் எக்ஸப்ட் கிரிக்கெட்டில் வந்து சேர்ந்து விளாட மாட்டீங்க. ஃபுட்பாலில் 11 பேர் சேர்ந்து விளாண்டா தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கிரிக்கெட்டில் ஒருத்தர் மட்டும் செஞ்சுரி அடித்தா கூட ஜெயிச்சிடலாம். ஸோ வாலிபால் விளாட்லாம், பேஸ்கெட் பால் விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம், எனி குரூப் கேம்ஸ். அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் கிளப்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நல்லா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது எக்ஸ்ட்ரா வேலை, நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, அண்ட் ஆர்கனைஸ் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஆல்வேஸ் பார்ட்டிசிபேட். எந்த ஒரு ஈவெண்ட்டையும் விடாதீங்க. காலேஜில் கல்ச்சுரல் நடக்குதா, ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குதா, சிம்போசியம் நடக்குதா, இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குதா, இந்த 2 சைடு உட்காந்துருக்காங்களா பசங்க, தே வாலண்டியர் பண்ணி பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் பிரச்சனை வந்திருக்கும், அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் தான் இப்போ நான் சொன்னேன்ல, பார்த்தோம்ல, ஆல் யுவர் குவாலிட்டிஸ், 15 குவாலிட்டிஸ், அது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் ட்ராவல் அ லாட். ஸோ நிறைய இடத்துக்கு போங்க. சிம்போசியமுக்குலாம் இப்போ இன்கேஸ் அதர் ஸ்டேட்லலாம் இருக்குன்னா பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். டெல்லிக்கு போகணுமா, அங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஐ ஹோப் காலேஜ் சப்போர்ட்ஸ் அ லாட். இப்போ நாங்களாம் ஃபுட்பால் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் 25% ஆஃப் அட்டண்டன்ஸ் இதிலே போயிடும், கல்ச்சுரல்ஸ் அண்ட் யுவர் ஸ்போர்ட்ஸில். ஸோ எல்லாத்தையுமே காலேஜ் சப்போர்ட் பண்ணுவாங்க. தே வில் பி ப்ரொவைடிங் அ லாட் ஆஃப் சப்போர்ட். நெக்ஸ்ட், ஸோ மிக முக்கியமான இது, நீங்கள் ஒரு லீடர் ஆகணும்னா அடிப்படை இதே பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும், ரீடிங் ஹேபிட் இருக்கணும். ஓகே, ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அ ஹாஸ்டலர். ஸோ வாரத்துக்கு ஒரு புக்காவது படிச்சிருவேன் மினிமம். ஓகே, ஸோ என்டையர் 4 இயர்ஸில் ஒரு 250 புக்காவது நான் ரீட் பண்ணியிருப்பேன். ஓகே, டைம் கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக டைம் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி தான் உட்காந்துருந்தேன். ஓகே, ஸோ ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு நான் வாங்கியிருக்க மாட்டேன், எல்லாமே லைப்ரரி கூட இருக்க பசங்க வச்சுருக்க புக்ஸு தான். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால என்ன நடக்கும், இப்போ நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு தலைவர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்க அடிப்படை ஒரு காமனான டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கும். நீங்கள் கருணாநிதி, ஜெயலலிதாவிலேருந்து நேரு, காந்தி, வின்சென்ட் சர்ச்சில், யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம், எல்லாத்துக்கும் வந்து காமனாக வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ வாசிக்கிறதுனால என்ன இருக்கும், உங்களோட புத்திசாலித்தனம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தாலும் ஒன் ஆஃப் த குவாலிட்டி. இன்டெலிஜென்ஸ்னால் என்னது, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்? இந்த கேள்வி உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ்னால் என்னது, உங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஸோ நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது. அடுத்தவன் ஒரு வேலையை செஞ்சுருப்பான், அதை ஒரு புக்காக எழுதியிருப்பான், அதில் இருந்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக புக்கு படிங்க. ஏன்னா நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இங்கிலீஷ் நல்லா இருந்தால் தான் நீங்கள் இன்ஜினியரிங்கை நல்லா படிக்க முடியும். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் மஸ்ட். ஏன்னா நீங்கள் நாளைக்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிக்கு போகிறீங்கன்னா ட்ரைனிங் மேனுவல் எதில் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும். லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்களா, இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு தகுதி. ஏன்னா என்கிட்ட நிறைய ட்ரைனிங் வர பசங்கள் இருக்க மேஜர் ட்ராபேக் வந்து இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தான். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சிடிஎஸ், ஆஃப்கேட், இல்லை நீங்கள் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எது எழுதுனாலும் முக்கியமாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். ஏன்னா நிறையா புக்கு படிக்க என்னாகும், இப்போ நீங்கள் புக்கு படிக்கலை, நான் நிறையா புக்கு படிக்கிறேன்னா ஆல்வேஸ் அட்வான்டேஜ் வந்து எனக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் எந்த எக்ஸாம் போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎம் நான் அங்கே அந்த எக்ஸாமும் எழுதினேன். ஸோ அதுலேயும் என்ன இருக்கும், இங்கிலீஷ் தான் இருக்கும். நான் ஏஎம்மில் போய் படிக்கணுன்னாலும் நல்லா தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். அங்கெல்லாம் நடத்தலாம் மாட்டாங்க.
நம்மளாக படிச்சுட்டு தான் கிளாஸுக்கு போகணும். கிளாஸில் கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. அங்கெல்லாம் டெய்லி ஒரு 12 மணி நேரம் நீங்கள் படிக்கணும் அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா. ஓகே, அப்போ நானே படிக்கணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். அது உள்ளே போகணுன்னாலே நான் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதினா தான் பாஸ் பண்ணி போக முடியும். ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த ஃபஸ்ட் இயரில் வந்து உங்கள் எய்மாக வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து தரவாக கற்றுக்குவேன். ஸோ எந்த லெவல் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நான் யூ வில் ஹேவ் அ ஃபீலிங் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுன்றதை மறந்துடுங்க. ஹிந்து எடிட்டோரியல் எடுங்க, அதில் எடிட்டோரியல்ஸ் இருக்கும். எடிட்டோரியல்ஸை வாசிங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். புரியலை அப்படின்னா யூ ஸ்டார்ட் டெவலப்பிங். ஹவு டு டெவலப்? ரீட் அ லாட். ஃபஸ்ட்டு படிச்சுட்டே இருங்க. ஸோ என்னென்ன படிக்கலாம், எல்லா வகையான இதுவும் படிக்கணும். எக்ஸாம்பிள் நாவல்ஸ் படிங்க. யூ ஸ்டார்ட் வித் நாவல்ஸ். படிக்கிற பழக்கம் இல்லைன்னா கதை புக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த ரீடிங் ஃப்ளூயன்சி வந்துருச்சு, உங்களால் நல்லா ரீட் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ டு பயோகிராஃபிஸ், மேனேஜ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப், ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்கும். அண்ட் போய்ட்ரி கூட, லிட்ரேச்சர் கூட படிங்க. இது எல்லாத்தையும் படிச்சிங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எந்த எக்ஸாமும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபைனல் இயரில் நான் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினேன். நானாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஐ கிளியர்ட் இட் இன் த ஃபர்ஸ்ட் அட்டம். 4 லட்சம் பேர் எழுதுவாங்க, 10,000 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா 10 நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன் பாஸ் பண்ணேன்னா நான் இது எல்லாமே ரீட் பண்ணியிருப்பேன். இப்போ ஹிஸ்ட்ரி புக் ரீட் பண்ணியிருந்தேன்னா ஹிஸ்ட்ரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இங்கிலீஷ் மட்டும் தனி பேப்பராக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ் பேப்பரை மட்டுமே வச்சு நான் கிளியர் பண்ணிடுவேன். புரியுதா? ஸோ இங்கிலீஷ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் டெவலப்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் இன்ஜினியரிங் புக்ஸை என்ன பண்ணலாம், நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் டெய்லி ரீட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அடுத்த 4 மணி நேரம் படித்தா நான் 1/2 மணி நேரம் படித்தா போதும். ஏன்னா ரீட் ஆஃப் ஸ்பீடிங் இருக்கும், டக்குன்னு நான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த புக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்கில். நீங்கள் எந்த துறையில் போனாலும் நல்லா டக்குன்னு மேலே வரணும் அப்படின்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை நல்லா வளர்த்துக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஊர் பசங்களுக்கு இருக்க மேஜர் ட்ராபேக் இது தான். என்கிட்ட ட்ரைனிங் வருவாங்க, வந்துட்டு ஒரு கதை எழுதணும். ஆக்சுவலாக அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் காட்டினேன் இல்லை, அதில் வந்து பிக்சர் பர்செப்ஷன் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதில் ஒரு பிக்சர் காட்டுவாங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு கதை எழுதணும். நீங்கள் கதை எழுதுறதை வச்சு உங்கள் சைக்காலஜியை வந்து அவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கதை வந்து ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியாது. கதையை வந்து எழுதுறதுக்கு திணறுவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்களால அந்த கதையை எழுத முடியாது. ஆனால் அவனுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கும். ஒரு வேலை கொடுத்தேன்னா நல்லா செஞ்சுருவான். ஆனால் அவனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் இஸ் அ மஸ்ட். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னது, அந்த 4 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதணும். சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் எழுதணும், உங்களை பற்றின ஒரு எஸ்ஸே எழுதணும். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட் எ குட் எஸ்ஸே. ஒரு 4 பேஜ் எஸ்ஸே நான் இப்போ கொடுக்குறேன்னா 10 நிமிஷத்தில் உங்களால் அதை 10-15 நிமிஷத்தில் எழுத முடியணும். ஈவன் இஃப் யூ கோ டு ரைட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இல்லை சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்னு எக்ஸாம் இருக்குது. அதிலலாம் எஸ்ஏக்குன்னே தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ என்ன பண்ணும், நீங்கள் வந்து நல்லா வாசிக்கணும், அப்புறம் நல்லா யோசிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே இங்கிலீஷில் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ யூ ஹவ் டு டூ அ லாட் ஆஃப் ரீடிங். நெக்ஸ்ட், ஓகே, கம்மிங் டு த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் காட்டினதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ ஹைட்டு வந்து பசங்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், பெண்களுக்கு 152 இருந்தால் போதும். அகடமிக் எலிஜிபிலிட்டி 60% ஆஃப்கேட். சிடிஎஸ்க்கு வந்து இது தேவையில்லை. ஆனால் டிஜிசி அண்ட் எஸ்எஸ்சி டெக், ஆர்மி அண்ட் நேவிக்கு வந்து உங்கள் காலேஜ் மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ பெட்டர் ஹாவ் 80% தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கால் வந்துடும். அண்ட் நார்மல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும். ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர் உங்களால் ஓட முடியும். டைமிங்கை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஒரு 10 புஷ்அப் பண்ண முடியும்னா போதும். ஏன் வந்து ஃபிசிக்கல் சோல்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங், புஷ்அப், புல்லப்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வேலை செய்கிறதா அவங்களோட வேலை. ஆஃபீஸரோட வேலை என்னது, வேலை வாங்குறது. ப்ளஸ் உங்கள்கிட்ட சைக்காலஜி தான் செக் பண்ணுவாங்க. ஏன் அந்த சைக்காலஜி செக் பண்ணுறாங்கன்னா நாளைக்கே அவங்க ட்ரைனிங் கொடுக்குறான்னா உங்களால் செய்ய முடியுமா முடியாதா, அதுதான் வந்து எஸ்எஸ்பிக்கான அடிப்படை செலெக்ஷன். ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளாஸஸ் இஸ் அலவுட். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா அலவுட். இப்போ ஆர்மியிலலாம் பார்த்தீங்கன்னா +or- 3.5 வரைக்கும் அலவுடு. பைலட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து என்னது கண்ணாடி போடக்கூடாது. அதுலேயும் வந்து ஷார்ட் சைட் 1.25 வந்து இருக்கலாம். ஓகே, அண்ட் ஹிந்தி நாலேஜ் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு சிடிஎஸ் ஆஃப்கேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க.
எஸ்எஸ்பி இன்டர்வியூ இங்கிலீஷ் தான். ஸோ நீங்கள் டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணாலும் லெட்டர் எழுதுறது, கான்ட்ராக்ட் எழுதுறது, மேனுவல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அங்கே போய் நீங்கள் பேச்சு வழக்குக்கு கீழே இருக்கவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஹிந்தி அங்கேயே கற்றுப்பீங்க. ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். அண்ட் இட்ஸ் ஃபுல்லி மெரிட் பேஸ்டு செலெக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஓபிசி கோட்டா, எஸ்சி எஸ்டி கோட்டா, இல்லை டிஃபென்ஸ் கோட்டா, அந்த மாதிரி எந்த கோட்டாவும் கிடையாது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூவில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் வச்சு எழுதுவாங்க. நீங்கள் ஃபைனல் இயர்லேயும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். மிச்ச எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டு தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஃபைனல் இயர்லேயே நீங்கள் அப்பியர் ஆகிக்கலாம். நானும் ஃபைனல் இயர்லேயே செலக்ட் ஆகிட்டேன். பை மை 7th செமஸ்டர் ஐ காட் செலக்டட். ஆர்மிக்கும் செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் மேலே வந்து காலேஜ் முடிஞ்சது ஜூலையில் ஐ ஜாயின்ட் நேவி. ஓகே. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, எல்லாம் பசியில் இருப்பீங்க, அதான் நான் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தைரியமாக கேளுங்க, வாழ்க்கையில் கூச்சப்படாதீங்க. கூச்சப்பட்டீங்கன்னா முன்னேறவே முடியாது. ஓகே. Any questions? ஸோ கேளுங்க தைரியமாக. ஐ எம் யுவர் சூப்பர் சீனியர் ஒன்லி. ரொம்ப இன்ஃபார்மலாக தான் எடுத்திருக்கேன். எந்த கேள்வியாக இருந்தாலும் தயக்கமாக கேளுங்க. என் பேர் விஷ்ணு பிரியன். ஐ எம் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். சார், இப்போ ஃப்ளைட் ட்ரைனிங், பைலட் ட்ரைனிங்கெல்லாம் என்ன சார் பண்ணலாம் யங் ஏஜில்? பைலட் ட்ரைனிங்ன்றது வந்து உங்களுக்கு பைலட்டாக போகிறவங்களுக்கு there is a pilot aptitude டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும். அது வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் தான். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ கேம்ஸ் விளாடுங்க. ஆனால் ரொம்ப ரேராக விளாடுங்க. டோன்ட் கெட் அடிக்டட் டு இட். புரியுதா? நிறைய இன்னைக்கு வீடியோ கேம் விளாட ஆரம்பிச்சாங்கன்னா மணிக்கணக்கில் விளாடுவாங்க. டோன்ட் டூ தேட். யூ வில் பி வேஸ்டிங் யுவர் டைம். ஓகே, தேங்க்யூ சார். Any question from girls? See, girls-க்குலாம் it's a very good thing. Defense முக்கியமான விஷயம். நீங்கள் சமைக்கணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா ஆஃபீஸர் அம்மா கட்டெலாம் போய் கேட்டு பாருங்கள், ஒரு 10 நாள் சமைக்க வேணாம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆஃபீஸர்ஸ் மெஸ் இருக்கும். ஸோ அங்கே யூ வில் கெட் அ வெரி குட் ஃபுட் தேர். எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும். ஓகே. ப்ளஸ் தேர் வில் பி அ குவார்ட்டர்ஸ் இருக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கு. கூட ஒரு சர்வெண்ட் குவார்ட்டர்ஸும் இருக்கும். ஸோ ஃபுல் டைம் வந்து நீங்கள் வேலைக்கும் ஆள் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அவங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இதுதான் செட்டப்பாக இருக்கும் ஃபார் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி. ஓகே. ஜென்ரலாக லேடி ஆஃபீஸர்ஸ் யாரும் சமைக்க மாட்டாங்க. ஸோ எல்லாம் பசியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டிங்க. ஓகே, யூ கேன் கான்டாக்ட் மீ எனி டைம். ஐ மீன் மதுரை ஒன்லி. எனி அட்வைஸ் யூ கேன் ஆல்வேஸ் விசிட் அவர் அகாடமி. ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. Thank you, sir.